அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டடி டிஎன்பிசி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சரியா? ஸோ குரூப் டூ வரப்போகிற குரூப் டூக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நமக்கு ரெண்டு வந்து இருக்கு. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நீங்கள் குரூப் ஒன்லேயே பார்த்தா தெரியும், நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம குரூப் டூலையும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதை நம்ம ரெண்டாக பார்க்க போகிறோம். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள். மாநில அரசுனா நம்ம தமிழ்நாட்டோட திட்டங்கள். ஸோ தமிழ்நாட்டு திட்டங்கள் பார்க்குற அளவு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா 1921, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து இப்போ 2024 வரைக்கும். ஸோ என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். ஸோ அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்போ 2014 டு 2024 10 வருஷம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா பழைய ஸ்கீம்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கேட்குறாங்க. சரி, நிறைய பழைய ஸ்கீம்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ குரூப் ஒன்லேயே உங்களுக்கு நிறைய பார்த்தா தெரியும். டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நிறையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமோட பேர், அதை எப்போ லான்ச் பண்ணாங்க, ப்ளஸ் அதோட எய்ம் என்ன, நோக்கம் என்ன. ஸோ 3 ஆங்கிளாக நீங்கள் படிக்கணும். நம்ம இதை சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணோம். ஸோ டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு டெலகிராமில் இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இப்போ பிடிஎஃப் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். சரி, டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். ஸோ இது வந்து 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எய்ம் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, நோக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை டிஜிட்டல் அதிகாரம் பெற்ற சமூகமாகும். ஸோ டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு டிஜிட்டலி எம்பவர்ட் சொசைட்டி. ஸோ இந்தியாவை டிஜிட்டலாக மாற்றுறது தான் இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் 2015. ஸோ இது இயர் மட்டும் பார்த்தா 2015. சரியா? அடுத்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. சரி, ஜன்தன் யோஜனா 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களின் முழுமையான நிதி உள்ளடக்கத்தை உறுதி செய்கிறது. ஸோ ஃபினான்சியல் இன்க்ளூஷன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனானாலே ஃபினான்சியல் இன்க்ளூஷன். சரியா? என்ஷூர் கம்ப்ளீட் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் ஹவுஸ் ஹோல்ட் இன் தி நேஷன். ஸோ ஃபினான்சியல் இன்க்ளூஷன், முழுமையான நிதி உள்ளடக்கத்தை உறுதி செய்வது இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மிஷன் இந்திரா தனுஷ் 2014 என்னென்ன பார்த்தீங்கன்னா 90% ஃபுல் இம்யூனைசேஷன் கவரேஜ். ஸோ இம்யூனைசேஷன் அப்படின்னா மருந்து கொடுக்கறது. சரியா? ஊசி போடுறது, இந்த போலியோ சொட்டு மருந்துலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக 90% 90% வந்து இம்யூனைசேஷன் வந்து என்ன பண்ணணும், கவரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தோட நோக்கம். மிஷன் இந்திரா தனுஷ் 2014. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டி பாச்சோ பேட்டி பதாவோ, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸோ 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாலின விகிதம் குறைந்து வரும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது. சரி, டு அட்ரஸ் இஷ்யூ ஆஃப் டிக்ளைனிங் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. ஸோ எந்தெந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாலின விகிதம் குறைந்து வருதோ அங்கே வந்து பேட்டி பாச்சோ பேட்டி பதாவோ இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தாங்க. 2015 செயல்படுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைல்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து இருக்கும், தொட்டில் குழந்தை திட்டம். ஸோ இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்த பேட்டி பாச்சோ பேட்டி பதாவோ ஸ்கீம் கீழே இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து லான்ச் பண்ணாங்க. சரியா? ஸோ இது நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜெண்டர் பியர்ஸ் செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன். ஸோ தமிழில் வந்து இருக்குது. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தமிழில் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஸோ ஜெண்டர் பியர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. சரி, அதை ப்ரிவென்ட் பண்ணதுக்காண்டி அதுக்கடுத்து என்ஷூரிங் சர்வைவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேர்ள் சைல்டு. ஸோ பெண் குழந்தைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஆண் குழந்தைகளை விட்டுருவாங்க, பெண் குழந்தை பிறந்தா கொண்டுருவாங்க அதை. ஸோ அதனால அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி என்ஷூரிங் எஜுகேஷன் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் கேர்ள் சைல்டு. ஸோ கேர்ள் சைல்டு பெண் குழந்தைகளோட கல்வி அறிவை வந்து ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி ரைட்ஸ் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன், பெண் குழந்தைகளோட உரிமையை வந்து பாதுகாக்கிறது. சரி, இதுதான் அந்த பேட்டி பாச்சு பேட்டி பதாவோட முக்கியமான நோக்கங்கள். இது 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம், ரொம்ப முக்கியமான ஸ்கீம். 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மண்ணின் ஊட்டச்சத்து நிலை. ஸோ மண்ணுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து நிலை இருக்கோ அது வந்து பற்றிய தகவலை வழங்குவதுதான் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஜனனி சுரக்ஷா யோஜனா 2015, இது குரூப் 1ல வந்து கேட்டாங்க. ஸோ ஜனனி சுரக்ஷா 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி தாய்மார்கள் இறப்பு விகிதத்தையும் இளங்குழந்தை இறப்பு விகிதம், அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் இறப்பு விகிதம் பிளஸ் இளங்குழந்தை இறப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னா குறைக்கும் நோக்கத்துல கொண்டு வந்தது ஜனனி சுரக்ஷா யோஜனா. டு ப்ரொமோட் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அமாங் தி பிரெக்னன்ட் உமன் எஸ்பெஷலி வித் வீக் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னா யார் விளிம்பு நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டெலிவரி வந்து ஹெல்ப் பண்றது. சரியா? ஸோ அதுதான் இது ஜனனி சுரக்ஷா யோஜனா 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு யார் யார் வந்து எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி
மாதிரி இந்த ஸ்கீமுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து எக்ஸம்டர் சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. 18 to 70 வயசு உள்ளவங்க தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரியா? அடுத்து அடல் பென்ஷன் யோஜனா. ஸோ இது பேர்லயே தெரியும், இது ஒரு பென்ஷன் யோஜனா. சரி, பென்ஷன் ஸ்கீம். ஸோ இது வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து டார்கெட் பண்ணுது. சரியா? ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டர் ரெண்டா பிரிப்போம். ஆர்கனைஸ்ட், அன்ஆர்கனைஸ் பிரிப்போம். ஸோ இது வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து டார்கெட் பண்ணுது. அடல் பென்ஷன் யோஜனா 2015 லான்ச் பண்ணி. அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னா அமைப்பு சாரா துறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த திட்டத்தோட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா, பணிபுரியும் வயதிற்கு பிறகு மனசோர்வடைந்து தொழில் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுபவரின் பொருளாதார பாதுகாப்பிற்கு உதவுதல். ஸோ யாராச்சும் தொழில் பார்த்துட்டு அவங்க வந்து ஓய்வு பெறுறாங்க அப்படின்னா, அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா வந்து குடுக்குறாங்க. சரி, பென்ஷன் ஸ்கீம் 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து அம்ருத், அடல் மிஷன் ஃபார் ரிஜெனரேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து அடிக்கடி கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடல் மிஷன் ஃபார் ரிஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு குழாயின் அணுகல். அதாவது குழாய் இருக்கா? ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த குழாய் டேப்ன்னு சொல்லுவோம்ல, குழாய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது வாட்டர் சப்ளை பண்ற குழாய் இருக்கான்னு சொல்லிட்டு, இது என்ஷூர் பண்றது தான் இந்த அம்ருத் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 லான்ச் பண்ணது. ஸோ அதே மாதிரி சிவரேஜ் கனெக்ஷன். ஸோ கழிவுநீர் இணைப்பு வந்து இருக்கான்னு சொல்லிட்டு 2யும் ஒண்ணு குழாய் இணைப்பு, இன்னொன்னு கழிவுநீர் இணைப்பு 2யும் இருக்கான்னு சொல்லிட்டு உறுதி செய்யறது தான் அந்த அம்ருத் அடல் மிஷன் ஃபார் ரிஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2015ஆம் ஆண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து உஜ்வால் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனா. இந்த டிஸ்காம் அப்படின்னா ஒரு பவர் கம்பெனி இது. 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா 24 மணி நேரம் இன்டு 7. ஸோ 7 நாள் 24 மணி நேரம் அனைவருக்கும் மின்சாரம் தர்றது தான் இந்த உஜ்வால் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனாவோட முக்கியமான ஒரு நோக்கம். சரியா? அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு 2 ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது. ஸோ இதுவரைக்கும் கேட்கல. ஸோ அதனால குரூப் 2ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ன்ட்டு 2014 லான்ச் பண்ணது. ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப், ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வெல்த் கிரியேஷன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வேலையை வந்து உறுதி செய்யறது. தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சியை ஏற்படுத்துதல். ஸோ தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் யூஸ் பண்ணி நீங்க வந்து அமௌண்ட் வந்து நீங்க சப்சிடியா வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். சரி, வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட முக்கியமான ஒரு நோக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். இதுவுமே 2016 தான். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா ரொம்ப முக்கியமான திட்டம். ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்ன்றது 2016ல லான்ச் பண்ணது. இது என்னன்னா பேங்க் லோன் வந்து கொடுக்குறது. சரியா? 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை கொடுப்பாங்க. யார் யாருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒன் ஷெட்யூல் காஸ்ட், அதாவது பழங்குடியினர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட். சரியா? ஒரு பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், ஒரு உமன், அதாவது ஒரு பெண். ஸோ ஃபார் செட்டிங் அப் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ், பச்சை புல்வெளி. ஸோ பச்சை புல்வெளி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ் வந்து அமைக்கிறதுக்காண்டி 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வந்து லோன் வந்து தராங்க. யாருக்குன்னா அட்லீஸ்ட் ஒன் எஸ்சி அண்ட் உமன். சரியா? 3 பேருக்கு அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்கு இந்த லோன் வந்து தரணும். 10 லட்சத்திலிருந்து 1 கோடி தரணும். ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் லான்ச் பண்ணது 2016. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. அடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ உஜ்வாலா யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி டிஸ்காம், உஜ்வாலா டிஸ்காம் யோஜனான்றது வேற, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்றது இது வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியன் எல்பிஜி கனெக்ஷன். சரி, எல்பிஜி நம்ம கேஸ் இருக்குல்ல, எல்பிஜி இணைப்புகளை விநியோகம் செய்வது தான் இந்த 2016 லான்ச் பண்ண பிரதான் மந்திரி உஜ்வாலா. ஸோ யூஜேஜேன்னு வரும், உஜ்வாலா யோஜனா. ஸோ எல்பிஜி கனெக்ஷன் டு உமன் ஆஃப் பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு வந்து எல்பிஜி கனெக்ஷன், கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறது 50 மில்லியன் பீப்புளுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறது இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2016ஆம் ஆண்டு லான்ச் பண்ணது. அடுத்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். இது பார்த்தீங்கன்னா 2016. ஸோ 2006ல லான்ச் பண்ண, 2005 கொண்டு வந்திருப்பாங்க, 2006 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம். ஸோ ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் 100 நாளாவது வேலை வாய்ப்பு திட்டம் வழங்குறது அந்த மகாத்மா காந்தி நேஷனல் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். சரியா? அடுத்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன். இது வந்து நித்தி ஆயோக் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் அட்டல் இன்னோவேஷன் மிஷன். இதுல பாத்தீங்கன்னா 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அக்ராஸ் தி கண்ட்ரி. சரியா? டு ப்ரொமோட் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் அக்ராஸ் தி கண்ட்ரி தான் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட முக்கியமான நோக்கம். 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. கௌசல் நாளே ஸ்கில் அர்த்தம். ஸோ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றது அந்த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இது பாத்தீங்கன்னா 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அறுவடை முன்பு பின்பு. ஸோ அறுவடை முன்பு பின்பு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பீரியட்ல அந்த காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பயிர் காப்பீடு திட்டம் தான் பிரதான் மந்திரி
ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது மாதிரி பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி. ஸோ கிசான் சம்மன் நிதி. நிதி அப்படின்னா நிதி கொடுக்கறது. ஸோ கிசான் அப்படின்னா கிசான் இந்த ஃபசல் பீமா கிசான் இதனாலே அக்ரிகல்ச்சர்னு அர்த்தம். விவசாய ரிலேட்டட் தான் ஸ்கீம் தான். இந்த கிசான் சம்மன் நிதி ஸ்கீம். இது வந்து உங்களுக்கு தெரியும் 6,000 ரூபாய். ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவாங்க. குறைந்த வருமான ஆதரவாக வழங்கும் திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி 2019 அப்ப லான்ச் பண்ணுது. சரியா? அடுத்து வந்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது. 1998ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நோக்கம் வந்து விவசாயத்துறையின் விரிவான கடன் தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். ஸோ இது லான்ச் பண்ணது நபார்ட் பிளஸ் ஆர்பிஐ. நபார்ட் அண்ட் ஆர்பிஐ. சரி, கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் நபார்ட் அண்ட் ஆர்பிஐ சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பாத்துக்கோங்க. அதே மாதிரி சமக்கர சிக்ஷா ஸ்கீம். ஸோ 2018 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் டு கிளாஸ் 12, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றது. ஸோ ப்ரீ கிளாஸ்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றதா சமக்கர சிக்ஷா ஸ்கீம் 2018 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெங்தனிங் டீச்சிங் லேர்னிங் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றது ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா தர மாட்டாங்க. ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் தந்துருவாங்க. ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட்னா எஜுகேஷன் ரிலேட்டட் படிப்பு ரிலேட்டட் வரதான் ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட். இந்திய பள்ளி கல்வியில் ஒட்டுமொத்த கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்துறது தான் அந்த ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட். நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் பிஎம் போஷன் சொல்லுவோம். போஷனுக்கு முன்னாடி ஊட்டச்சத்து நடத்தும். தகுதியுள்ள பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துதல். 1 முதல் 8ஆம் வகுப்பு. ஸோ 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளின் ஊட்டச்சத்தை வந்து நிலையை மேம்படுத்துறது தான் 2021ஆம் ஆண்டு லான்ச் பண்ண பிஎம் போஷான் ஸ்கீம். சரியா? அடுத்து நியூ இந்தியா லிட்டரசி ப்ரோக்ராம். ஸோ இது வந்து 2022 வந்து லான்ச் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இத்திட்டம் 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட எழுத்தறிவு இல்லாத அனைவரையும் இலக்காக கொண்டது. ஸோ 15 வயசுக்கு மேல யார் யாருக்கு எழுத்தறிவு இல்லையோ 15 வயசுக்கு மேல யார் யாருக்கு எழுத்தறிவு இல்லையோ அவங்கள தான் அந்த இலக்காக கொண்டது. ஸோ இலக்காக கொண்டது தான் இந்த நியூ இந்தியா லிட்டரசி ப்ரோக்ராம். அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எழுத்தறிவு தரதான் 15 வயசுக்கு மேல எழுத்தறிவு இல்லாதவங்களுக்கு எழுத்தறிவு தரதான் அந்த நியூ இந்தியா லிட்டரசி ப்ரோக்ராம் 2022ஆம் ஆண்டு லான்ச் பண்ணது. அடுத்து சஞ்சீவினி ப்ராஜெக்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா நேஷனல் டெலிமெடிசன் அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து இந்த மெடிசன் தரது இந்த ஸ்விக்கி ஆப் மாதிரி இது சஞ்சீவினி அப்படின்னா அதுதான். ஸோ டு ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் பிசிக்கல் கன்சல்டேஷன் வியர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா மொபைல் ஆப். ஸோ மொபைல் ஆப்ல நீங்க சஞ்சீவினி சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டா நீங்க ஆர்டர் பண்ணா உங்க மெடிசன் வந்து வீட்டுக்கே வந்து வந்துடும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா மேகதூத் ஆப். ரொம்ப முக்கியமானது மேகதூத் ஆப். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் லொகேஷன் கிராப் அண்ட் லைஃப் ஸ்டாக் ஸ்பெசிபிக் வெதர் பேஸ்ட் அக்ரோ அட்வைசரிஸ் டு ஃபார்மர் லோக்கல் லாங்குவேஜஸ். ஸோ அவங்க தெரிஞ்ச லாங்குவேஜ்ல ஸோ லொகேஷன் அதே மாதிரி கிராப் லைஃப் ஸ்டாக் ஸ்பெசிபிக் வெதர். ஸோ வெதர் பேஸ்ட் அக்ரோ அதாவது வானிலை சார்ந்த வேளாண்மை. ஸோ வானிலை சார்ந்த வேளாண்மை அந்த இது எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மேகதூத் ஆப். மேகதூத் ஆப் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை அமைச்சகம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ மேகதூத்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆப். சரியா? அடுத்து பிஎம் இ வித்யா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஎம் இ வித்யான்ற ஒரு பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட் வரதான் இந்த பிஎம் இ வித்யா. வித்யானாலே எஜுகேஷன் அர்த்தம். சரியா? வித்யானாலே எஜுகேஷன் அர்த்தம். யூனிஃபைஸ் ஆல் எஃபர்ட்ஸ் ரிலேட்டட் டு டிஜிட்டல் ஆன்லைன் ஆன்-ஏர் எஜுகேஷன் டு எனேபிள் மல்டிமோட் ஆக்சஸ் ஃபார் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் பை யூசிங் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிஎம் இ வித்யான்ற ஆப்ல வந்து நீங்க எல்லாமே டிஜிட்டலா ஆன்லைனா எல்லாமே நீங்க வந்து அந்த ரிலேட்டடான மெட்டீரியல் உங்க படிப்புக்கு ரிலேட்டடான மெட்டீரியல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். சரியா? டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து உன்னத் பாரத் அபியான் ரொம்ப முக்கியமானது. உயர்கல்வி நிறுவனங்களில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கிராமப்புறங்களில் உள்ள வளர்ச்சி பிரச்சனைகளை கண்டறிவதில் வசதி செய்தல் தான் உன்னத் பாரத் அபியான். சரியா? இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த ரூரல் ஏரியாஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து ரூரல் ஏரியாஸ்ல கிராமங்களில் உள்ள பிரச்சனைகளை வந்து அறிஞ்சு அதுக்கு தீர்வு காண்றது உன்னத் பாரத் அபியான் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அடுத்து ஸ்வயம் போர்ட்டல். இது வந்து ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல். ஸ்வயம் போர்ட்டல் அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடா. சரியா? பெஸ்ட் டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ் இன்க்ளூடிங் த மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ கிராமப்புறங்கள்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு நெட்ல வந்து ஃபெசிலிட்டி வந்து இருக்காது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வயம் போர்ட்டல் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அது மாதிரி சுகன்யா சம்ருதி யோஜனா 2015 லான்ச் பண்ணது. ஸோ இது ப்ரொமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் கேர்ள் சைல்டு. ஸோ பெண் குழந்தைகள் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கான ஸ்கீம் தான் இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா. இது வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற திட்டம் 2015 லான்ச் பண்ணது. ஸோ இது பேட்டி பாச்சோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பார்த்தோம். அந்த ஸ்கீமுக்குள்ள கொண்டு வந்தது தான் அந்த சுகன்யா சம்ருதி யோஜனா. ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் பண்ணி நேம் ஆஃப் கேர்ள் சைல்டு. ஸோ ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப சுகன்யா சம்ருதி யோஜனா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்கீம்
ஸோ கேர்ள் சைல்டு பெண் குழந்தைகளுக்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்கீம் 2015 வந்து லான்ச் பண்ணது. இது வந்து பேட்டி பாச்சோ கேம்பெயின் கீழ கொண்டு வந்தது சுகன்யா சம்ருதி யோஜனா. சரியா? அடுத்து சுகன்யா சம்ருதி யோஜனா பெண் குழந்தைகளுக்கு. அடுத்து லக்ஷ்யா மொபைல் ஆப். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பிரசவ வார்டு இருக்கும்ல. ஸோ அந்த பிரசவ வார்ட வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்றது தான் அந்த லக்ஷ்யா மொபைல் ஆப்ன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அது ரிலேட்டடா என்னென்ன இது வேணுமோ, ஸோ அத ஃபுல்லா இது வந்து நீங்க பார்த்துக்கலாம். லக்ஷயா ஆப், லக்ஷ்யா மொபைல் ஆப். சரியா? அடுத்து பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது. குரூப் 1ல எதிர்பார்த்தோம் கேட்கல. ஸோ அதனால வரப்போற குரூப் 2ல ரொம்ப கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நியூஸ்ல வந்து ரொம்ப வந்துச்சு பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம்ன்றது என்னன்னா, பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கும் அந்த முழுமையான ஆதரவு தரக்கூடிய திட்டம் தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். இப்ப பிஎம் விஸ்வகர்மானாலே உங்களுக்கு இந்த பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் வந்து என்ன வந்துரும்? வந்துரும். அடுத்து பிஎம் சூரியகார் முஃப்டி பிஜ்லி யோஜனா. ஸோ பிஜ்லி அப்படின்னாலே இந்த இடத்துல சோலார்னு அர்த்தம். சரியா? சோலார். ஸோ இது என்னன்னா 1 கோடி வீடுகளில் சோலார் பேனல்களை நிறுவி மின்சாரம் வழங்கவும், கூடுதல் மின் உற்பத்தி, கூடுதல் பணம் சம்பாதிக்கவும் இலக்கு அமைத்து வைத்துள்ளது. ஸோ அவங்க வந்து நீங்களே உங்க வீட்டுல வந்து சூரிய சூரிய பேனல் வச்சு, சோலார் பேனல் வச்சு நீங்களே அந்த சூரிய வெளிச்சத்தால நீங்களே கரண்ட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் இந்த அ பிரைம் மினிஸ்டர் சூரியகார் முஃப்தி பிஜ்லி யோஜனா. ஸோ 1 கோடி வீடுகள் வந்து டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது இந்த வருஷம் பட்ஜெட்ல வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. அடுத்து பிஎம் குசம் ஸ்கீம். இதுவுமே அந்த சோலார் இரிகேஷன் பம்ப்ஸ், அதாவது சோலார் பாசன பம்புகளை அமைத்து சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு மானியம் வழங்கும் திட்டம் தான் இந்த பிஎம் குசம் ஸ்கீம். 2019 வந்து லான்ச் பண்ணது. ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது. சரி, பிஎம் குசம் ஸ்கீம். ஸோ அந்த சோலார் பாசன பம்ப் டு சப்சிடைஸ் ஃபார்மர்ஸ் டு இன்ஸ்டால் சோலார் இரிகேஷன் பம்ப். ஸோ கல்டிவேஷனுக்கு சோலார் இரிகேஷன் பம்ப் வந்து உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி சப்சிடைஸ் வந்து வாங்கிக்கலாம். சப்சிடி அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து வைபவ் ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வருது அந்த வைபவ் ஸ்கீம். இது வந்து டு கனெக்ட் திஸ் இந்தியன் ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மெடிசன் சொல்லும். ஸோ வித் இந்தியன் சயின்டிஸ்ட். சரியா? வைபவ் ஸ்கீம் 2023ல லான்ச் பண்ணது. அதே மாதிரி பிஎம் ஜன்மன் ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் இது. இதுவுமே இந்த வருஷம் லான்ச் பண்ணது. இதுவுமே இது பிஎம் ஜன்மன் ஸ்கீம் இல்லாட்டி பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் 2ல ஏதாச்சும் கண்டிப்பா ஒன்று கேட்கலாம். இந்த பிஎம் ஜன்மன் ஸ்கீம் என்னன்னா 75 பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க. அவங்களோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த பிஎம் ஜன்மன் ஸ்கீம். இப்போ பிஎம் ஜன்மன்னாலே என்ன வரணும்? பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரியா? அடுத்து மிஷன் வத்சாலயா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 2021 லான்ச் பண்ணது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் லான்ச் பண்ணது. இந்த மிஷன் வத்சாலயனாலே சைல்டு, சரி, குழந்தைகளை பற்றி தான் இந்த மிஷன் வத்சாலயா. To secure a healthy and happy childhood for every child and enable them to discover their full potential. அதாவது அந்த சில்ட்ரனோட ஹெல்த்தி லைஃப், சில்ட்ரனோட உடம்பு அந்த ஹெல்த் வந்து சுகாதாரத்தை மேம்படுத்துறது தான் மிஷன் வத்சாலயா திட்டம் 2021 லான்ச் பண்ணாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸோ அதனால இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ 2014 முதல் 24 வரை உள்ள முக்கியமான திட்டங்கள் வந்து பார்த்தோம். இந்த திட்டங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸாம் வந்து வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ வரப்போற புக்ல இந்த திட்டங்கள் வந்து நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதை பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டெலகிராம் லிங்க் வந்து கீழே இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சிவில் ஸ்ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.